பாத்தீங்கன்னா ஜிம் எல்லாம் கிடையாது. எக்கனாமிக்ஸ் டைலாக், இந்த இட்லி டைலாக் இருக்குல்ல, பப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ₹3.50 இருந்துச்சு. இது வந்து காலங்கத்தால சோத்த போட்டு கூட்டு இது என்னை இப்படி வந்து ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அனதர் ஒன் எபிசோட் ஆஃப் பாட்காஸ்ட் ஆர் டிஸ்கஷன், என்ன வேணா வச்சுக்கலாம். அகைன் ரொம்ப நாள் கழிச்சு என்ன சொல்றது, ரெண்டு பேரும் பிஸி ஷெடியூல்ல மாட்டிக்கிட்டோம். வணக்கம், என்ன தெரியுதுங்களா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இது ரீசன்ட் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக அதிகமாக டிஸ்கஸ் பண்ணப்பட்ட ஒரு டாபிக். எனக்கு என்னடா தெரியும்? இந்த ஒரு விஷயத்தை பற்றி எங்களோட ஒரு புரிதலில் இருந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ அந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா என்னன்றது, நாங்கள் ஃபஸ்ட்டு விக்னேஷன் நான் போகும்போது விக்னேஷை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுக்கப்புறம் நான் வந்து அதை என்னோட சைட் டாப்பிக்கை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டாபிக் வந்து சின்ன கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே, ₹100 நோட் வச்சிருக்கீங்கல்ல, அது வந்து வெயிட் கம்மியாகலாம், ஆனா வந்து பவர் கம்மியாயிடுச்சு. நைஸ் 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 நைஸ். ஆமாம், ஆக்சுவலி பவர் கரெக்ட். அந்த பவர் அப்படின்றத பற்றி கரெக்ட், மணி வேல்யூ பவர், நைஸ் எக்ஸாம்பிள் தான், சூப்பர். இதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா ஜிம் எல்லாம் கிடையாது, எக்கனாமிக்ஸ். அதோட ஸ்பெசிபிக் நேம் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும், பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன். ஆனா அப்ப நீங்க வந்து இப்ப இன்ஃப்ளேஷனை பத்தி தான் பேச போறீங்க. ஆமா, அப்படியே இருங்க, நான் இன்ஃப்ளேஷன் வரவே இல்லையா? இல்ல, ஆக்சுவலி பேசி முடிச்சோன்னு தானே அதை அப்படி பாப்ப போவோம். அதனாலதான் எடிட்டர் இருக்கான்னு சொல்லி சொன்னேன் நான். இன்னும் ராகுல் ஏதோ மெசேஜ் அனுப்புறேன். இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். ராகுல்னு பேர் சொன்னதா? எடிட் பண்ணி இதெல்லாம் எடிட் பண்ணிடுறா, அதை வச்சிடாதரா தம்பி, விட்டுறாதீங்க, புடிச்சு வந்துருங்க. உங்களுக்கு தெரியுது இல்லைன்னா? எனக்கு தெரியுதுப்பா. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து விஜய் சொன்ன மாதிரி டைலாக், இந்த இட்லி டைலாக் இருக்குல்ல, இட்லி. ஆனா இட்லினா இட்லி கிடையாது. இல்ல, விஜய் சொன்ன இட்லி டைலாக். விஜய் சொன்ன இட்லி. சொல்லுங்க, விஜய் என்ன இட்லி சொன்னாருன்னு கேட்க. இல்ல, அத சொல்ல, அது மாதிரி நான் ஒண்ணு சொல்றேன். இன்ஃப்ளேஷன்னா புக்ல பாத்தீங்கன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. பட் நார்மல் லைஃப்ல இன்ஃப்ளேஷன்னா சேம் சேலரி மோர் டென்ஷன். எவ்வளவு கொடுமையான விஷயத்தை சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் ஃபன்னியா சொல்லணும் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன்ங்கிறது ஒரு கொசு மாதிரி. ஒரு கொசு அடிக்க முடியும், பட் நம்மளால டெய்லி கொசு கடிக்கிறத தடுக்க முடியாது. அது மாதிரி இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம காசு கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சிரும் அப்படிங்க. இல்ல, இது வந்து காலங்கத்தால சோத்த போட்டு கூட்டு இது என்னை இப்படி வந்து காலையிலேயே இப்படி கொசு இதுன்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்களே. இன்ஃப்ளேஷன் இஸ் வெரி, நீங்க சொல்றது பார்க்கும்போது ரொம்ப கொடூரமான ஒரு அனிமல் மாதிரி தான் தெரியும். இல்ல, அது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, தெரியாம இப்ப கொசு கடிக்கலாம் அடிச்சுட்டு போயிருவோம். அது மாதிரி காசு கரையுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம தானே, நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம சொல்றோம். ஸோ கேக்குறவங்க வந்து நம்ம கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா கொசு கடிச்சா கடிச்சிட்டு போகுதுன்னு விடுறவங்க விட்டுட்டு போட்டோம். தொடங்கலாம். இன்ஃப்ளேஷன் நம்மள வந்து ரிச்ல இருந்து புவரா மாத்தாது, ஆனா ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா மாத்திரும். கரெக்டா? முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ₹3.50 இருந்துச்சு. நீங்க 3 ரூபா சாப்பிட்டுருக்கீங்களா? அதாவது நம்ம ஊர்ல புளியூர்ல புளியூர்காரங்களா லைக் பண்ணுங்க. புளியூர்ல இருந்து யாராவது வீடியோ பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதாவது வெஜ் பப்ஸ் வந்து ₹3, எக் பப்ஸ் வந்து ₹5. இப்ப வந்து இப்ப வேற லெவல்ல இருக்கு. 30 ரூபா, மினிமம் 30 ரூபா. எவ்வளவு ஏறி இருக்குன்னா 6 மடங்கு ஏறி இருக்கா. டேஸ்ட், கண்டென்ட் எல்லாம் அப்படியே தான் இருக்கும்.
பட் வேல்யூ இல்ல இருங்க, நான் முடிச்சுறேன். முழு முட்டை இருக்கும் அப்ப, ஐ திங்க் ஸோ. அரை முட்டை இல்ல இல்ல கிடையாது, கா முட்டை வச்சுக்கிறாங்க. இது வந்து முட்டை எக் பப்ஸ் அப்படின்னு ஒரு பேருக்கு. ஐ லவ் முட்டை பப்ஸ். இல்ல நான் மோஸ்ட்லி வந்து அரை முட்டை இருக்கிறதா சாப்பிட்டுருக்கேன். 1/4 முட்டை இருக்கிற இடத்தெல்லாம் தெரியல, நான் பார்த்ததே இல்ல. நான் சாப்பிட்டுருக்கேன். முழு முட்டையை வந்து எங்கேயுமே பார்த்தது இல்ல. அதை வந்து முழுசா மறைச்சிட்டாங்க முட்டைய. ஆமா. ச்சே, அது ஒரு காலங்க. கரெக்டுதான். ஸ்கூல் விட்டு போயிட்டு ஜாலியா பப்ஸ் சாப்பிடுறது. ஓகே, நாஸ்டாலஜி எஃபெக்ட். இப்ப வந்து என்ன சொல்றது, இப்ப வேலை முடிச்சு நேரம் வீட்டுக்கு வந்தா போதும்பா. ஆளை விடுங்கடா டே. அதுவும் வேலையில ஆன் டைம்ல என்ன வேலையை வீட்டுக்கு அனுப்புங்கடான்றது அது அதோட அது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். கரெக்ட் கரெக்ட். ரொம்ப அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ சேலரி பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தாட்டி தான் இன்க்ரீஸ் ஆகும். பட் இன்ஃபிளேஷன் வந்து எப்ப எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம உதாரணத்துக்கு நம்ம கோல்டு கண்ணா பின்னால டெய்லி ஏறிக்கிட்டே இருக்கு இன்ஃபிளேஷன். ஓகே, அடுத்து நீங்க ஏதாவது சொல்றீங்களா விஜய்? இல்ல நானே முடிச்சுட்டேன். அதான் நான் இன்ஃப்ளேஷனை பற்றி முழுசாக சொல்லியிருக்கேன். ஏன்னா கான்செப்ட் மிஸ் ஆகிடுது. நம்ம அப்படியே இது இப்போ டிஸ்கஷன் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் இந்த மாதிரி டிஸ்கஷனாக போட்டோம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு இன்ஃப்ளேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் காம்பவுண்டிங் இந்த மாதிரி டிஸ்கஷன். ஓகே, மோஸ்ட் பீப்புள் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இன்கம் வந்து கம்மியா இருக்கு, நம்ம வந்து காசு தான் பிரச்சனை, சம்பளம் வந்து அதிகமாயிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைப்போம். பட் சம்பளம் இல்ல கேஷ் நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கறது வந்து ரொம்ப சேஃபா ஃபீல் ஆகும். பட் இன்ஃபிளேஷனுக்கு வந்து கேஷ் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து அதை சாப்பிட்ரும். ஸோ கேஷ் இஸ் கிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்மளே சொல்லியிருக்கோம். பட் இன்ஃபிளேஷன் இருக்கிற போது பாத்தீங்கன்னா கேஷ்ங்கிறது மெல்டிங் ஐஸ் மாதிரி அப்படியே உருகிரும். ஸோ இன்னைக்கு வந்து அதான் பப்ஸ் கதை மாதிரிதான். ஸோ 3 ரூபா இருந்த போது பப்ஸ் வந்து முழு பப்ஸ் வாங்கினீங்க, இன்னைக்கு 3 ரூபாய்க்கு வந்து எவ்வளவு பப்ஸ் கிடைக்கும்னு அப்படியே உருகிருச்சுல, பப்ஸ் உருகிருச்சு. அதே மாதிரி ஐஸ்கிரீம் இல்ல 3 ரூபாய்க்கு பப்ஸ் கொடுங்கன்னு போய்க்கிறேன். பப்ஸ் எல்லாம் கிடையாது, இந்த தூள் வேணா தர. இல்ல தூளுமே 3 ரூபாய்க்கு தர முடியாதா? போடா முதல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் வந்து நம்ம ஃபன்னியா சொல்லிட்டு இருக்கோம். யூஸ்வலா ஹாலிவுட் படத்துல வந்து நான் ஒரு சின்ன சீன் சொல்றேன். இன் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பார்த்திருக்கீங்களா? இன் டைம் இல்லடா, நீங்க கதை சொல்லுங்க. கரன்சிக்கு பதிலா டைம் தான் கரன்சி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ குழந்தை பிறந்த உடனே கையில வந்து ஒரு வாட்ச் மாதிரி வந்துடும். ஒரு 25 இயர்ஸ் தாண்டின உடனே பாத்தீங்கன்னா அந்த கிளாக் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். சோ நீங்க வந்து வேலை பாத்தீங்க அப்படின்னா தான் அந்த கிளாக் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது கம்மியாயிட்டே இருக்கும் கிளாக்கோட டைம். ஸோ நீங்க வேலை பார்க்க அதுல வந்து டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆகுறது வந்து உங்க லைஃப் டைம் மாதிரி. ஸோ நீங்க வந்து நிறைய டைம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நிறைய நாள் வந்து வாழலாம். ஸோ அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோவோட அம்மா வந்து ஒரு ரொம்ப டைம் கம்மியா இருக்கும், ஒரு 2 hours முதல் வச்சிருப்பாங்க. பட் ஆனா பஸ் டிராவலுக்கு வந்து அது தேவைப்படும். கஷ்டப்படுத்துறீங்களே. இல்ல அது கஷ்டப்படுத்துற என்ன சொல்றது, அப்பதான் வந்து நம்ம சொல்றது வந்து ஃபுல்லா புரியும். அதே மாதிரி என்னன்னா அவங்க பஸ்ல ஏறி இருப்பாங்க. பஸ்ல ஏறினோட பாத்தீங்கன்னா அந்த பே பண்ணுவாங்கல்ல, பே பண்ற நேரம் பார்த்தா ரேட் வந்து ஏறிடும். ஸோ அந்த 2 மணி நேரம் டிராவலுக்கு மட்டும் தான் அவங்க காசு வச்சிருப்பாங்க. 2 hour வந்து கையில இருக்கும். 2 hour கையில இருக்கும். பஸ் டிராவலும் 2 hour. ஸோ இறங்கினோடனே அவன் பையன் இருப்பான், பையன் வந்து டைம் வந்து கொடுத்துருவாங்க. பட் அவங்க அந்த அன்னைக்கு பஸ்ல ஏறி பே பண்றப்போ பாத்தீங்கன்னா டைம் பாத்தீங்கன்னா 2.5 இருக்கும். வைக்க போயிட்டு அவங்க எடுத்துருவாங்க பே பண்ணாம. என் பையன் வந்து தந்துருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வந்து ஒத்துக்க மாட்டாங்க.
யூ பெட்டர் ஸ்டார்ட் ரன்னிங் அப்படிம்பாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து அந்த பஸ்ல போவாம அங்க இருந்து ஓடுவாங்க. பையன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான்ல, வெயிட் பண்ண வந்து என்னடா இந்த டைத்துக்கு வந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனே யோசிச்சுட்டு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனும் ஓடுவாங்க. 2 பேரும் பயங்கரமா ஓடி வந்துட்டு தொடர நேரத்துல அவங்க அம்மா இறந்துருவாங்க. ஸோ ஹீரோ வந்து அதுக்கப்புறம் ரிவெஞ்ச் எல்லாம் எடுப்பாரு. ஸோ அதெல்லாம் கதை. பட் நம்ம கோர் என்னன்னா, இன்ஃபிளேஷன் வந்து இது மாதிரிதான் வந்து நம்மளோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணிடும். கம்ஃபர்டபுளா இருக்க முடியாது. ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணும், மணி வந்து எப்படி வந்து ஒரு இன்ஃபிளேஷனுக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அது ஒர்க் அவுட் பண்றது இல்ல, டயட் ஃபாலோ பண்ண தேவையில்லை. அதுக்கு சிம்பிளா ஒரு மேத்தமெட்டிக் சொல்யூஷன் இருக்கு. அதை நம்ம மேக்ஸ் டீச்சர் வந்து இப்போ சொல்லுவாரு. சரி, அது எப்படி கரெக்டா 9 நிமிஷம் ஆகணும்னு சொன்னீங்க? டைம் இது கரெக்டா 9 நிமிஷம் முடிய போகுது. கரெக்டா அதை எப்படி சொன்னீங்க? இல்ல நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம கம்மியா நான் பேசி முடிச்சுட்டேன், அவ்வளவுதான். நான் அதாவது ஜாலியா ஆரம்பிச்சு சீரியஸா முடிச்சாச்சு. சோ சொல்யூஷனும் நான் வந்து சொல்லிட்டேன். அதை நானே சொல்லாம இப்ப நீங்க இது வந்து ஓகே. நான் வந்து அவர் அளவுக்கு ஸ்டோரி சொன்னான்னு தெரியல, பட் சம்பவம் நல்லா இல்ல, 2 பேரும் ஒரே மாதிரி சொல்லக்கூடாதுல்ல, ஒவ்வொருத்தருக்கும் அந்த மூவி கதை இந்த இடத்துல சொன்னது நல்லா இருந்துச்சு, ஒர்க் அவுட் ஆச்சு பாஸ். அந்த படம் பார்த்துருக்கீங்களா? கதை கேள்விப்பட்டிருக்கேன் நான். இந்த தமிழ் வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லி போடுவாங்கல்ல, அது கதை கேட்டிருக்கேன். படம் நல்லா இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமா. என்ன சொல்றது, அதான் சயின்ஸ் ஃபிக்ஷன். ஃபியூச்சர்ல அப்படி கூட ஆகலாம், தெரியல. அப்படியாச்சுன்னா எல்லாம் வாழ்றத விட இப்பவே நிறைய பேர் அப்படிதானே இருக்காங்க. மக்களுக்கு இருக்கிற கஷ்டமே கஷ்டம். ஆமா ஆடியன்ஸ், நமக்கு இந்த இன்ஃப்ளேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு ஆப்போசிட்டா யூஸ் பண்றது அப்படின்னா, அதாவது இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு ஒரு அரக்கன்னு வச்சுக்கலாமா? ஒரு அரக்கன், ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு அரக்கன் தான். அந்த அரக்கனை கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆவி. அடுத்த ஆவி வந்து ஹியூமன் பிஹேவியர்னால கிரியேட் ஆகிறது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் பிஹேவியர். மொத்த இந்தியாவும் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஆள் அந்த ஒரு கொசு வேணா அடிக்கலாம். ஒரு கூட்டம் நிறைய இருக்கிற கொசு எப்படி அடிக்க முடியும்? அதுக்கு பின்னாடி பெரிய எக்கனாமிக்ஸே இருக்கு. அதனால இன்ஃப்ளேஷனை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்ஃப்ளேஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒரு பெரிய பிஹேவியர் சிஸ்டம் கிரியேட் பண்ண, அது இம்பாசிபிள். பட் இன்ஸ்ட் ஆஃப் தட் இன்ஃப்ளேஷனை பீட் பண்றதுக்கு நம்மகிட்ட ஒரு டூல் இருக்கு. அந்த டூல் பேரு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காம்பவுண்டிங்னு சொல்லுவாங்க. காம்பவுண்டிங் பிஹேவியர் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்ஃப்ளேஷன், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு காம்பவுண்டிங் பிஹேவியர்னு பர்டிகுலரா நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இந்த காம்பவுண்டிங்ன்ற ஒரு விஷயம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை, நீங்க ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி, உங்க ஃபேமிலிலையும் சரி, எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம். சாரி. ஆனா காம்பவுண்டிங் வந்து உங்களுக்கு லைஃப்ல ஏதாவது இடத்துல நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா? காம்பவுண்டிங் வந்து எப்படி சொல்றது, நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம்ல, அது வந்து நம்ம டெய்லி பண்றோம் அப்படிங்கிற போது அது கண்ணுக்கு தெரியாம காம்பவுண்ட் ஆகும். இப்போ இதை நல்லா சொல்லணும்னா குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம், அதுவே அவங்க லைஃப்க்கு ஒரு பெரிய காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் தான். நம்ம வருஷம் பணம் கட்டி படிக்க வைக்கிறோம், ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு அது பெட்டர் லைஃப் கொடுக்கும். இப்போ காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்றது என்னன்னா, கன்சிஸ்டண்ட்டாக ஒரு லாங் டைம் பீரியட்ல ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி பண்றது தான் காம்பவுண்டிங்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக சொல்றதுக்காக சொல்றேன். கன்சிஸ்டன்சி, லாங் டைம், இது ரெண்டு இருந்தா அது காம்பவுண்டிங். ஒரு நிமிஷம்னா ரோடு விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்ச போக்குங்க. தண்ணி எல்லாம் இல்லையா? தண்ணி முடிஞ்சிருச்சுண்ணா, மார்னிங் இருந்து குடிச்சு முடிஞ்சிருச்சு, கிளாஸ்ல இருந்துட்டு. லாங் டைமுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது தான் காம்பவுண்டிங். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 செக்டராக பிரிக்கலாம். ஒன்று வந்து
லீனியர் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனென்ஷியல் growth. சரிங்களா? எக்ஸ்பொனென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ லீனியர் அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 30 ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் அப்படின்னு டோட்டலாக 30 ஸ்டெப் வரும். இந்த எக்ஸ்பொனென்ஷியல் அப்படின்னா என்னென்னா, முதல்ல ஒரு ஸ்டெப்பும், ரெண்டாவது டைம் ரெண்டாவது ஸ்டெப்பும், மூணாவது டைம் மூணு ஸ்டெப்பு எடுத்து வச்சிங்கன்னா 30 டைம் நீங்கள் அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பில்லியன் ஸ்டெப்ஸ் போயிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 8th ஒண்டர் ஆஃப் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க, காம்பவுண்டிங். ஓகேங்களா? ஆனால் காம்பவுண்டிங்கை பற்றி வேற ஏதாவது உங்களுக்கு நீங்கள் சொல்லலாம். அதான். ஸோ இந்த செஸ்ல பாத்தீங்கன்னா பல காலத்து மன்னர் வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்ட் நேம் எல்லாம் தெரியல. ஒருத்தர் வந்து கேட்டிருப்பாரு, எனக்கு வந்து பிரைஸா வந்து சதுரங்கத்துல இருக்க 64 கட்டத்துக்கு கட்டத்துல வந்து ஒரு 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 பருக்க மட்டும் வச்சுட்டு அதை அப்படியே டபுள் ஆக்கி கொடுங்கன்னு சொல்லி அரசர் வந்து ரொம்ப சிரிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருப்பாங்க. ஒரு பாதி இது போன உடனே ஃபுல் நாட்டுல இருக்க ஃபுல் அரிசி இதே காலியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சொல்லுவாரு, ஐயோ இது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வந்து அவங்களுக்கு தெரியல அப்படின்னா, காம்பவுண்டிங்கோட பெனிஃபிட் அதை பத்தி அவங்களுக்கு வந்து பெரிய நாலேஜ் இல்ல. ஸோ இப்பயும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த நாலேஜ் இல்ல. ஸோ நீங்க வந்து இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு 30 ஸ்டெப்பும் 30 எக்ஸ்பொனென்ஷியல் ஸ்டெப்பும் பாத்தீங்கன்னா வேர்ல்டே ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம். ஸோ அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அது ஏதாவது வீடியோ இருந்துச்சுன்னா எடிட்டர் எடுத்து உள்ளுக்கு போடுங்க. இந்த சதுரங்கத்தை இத பத்தி ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன், சுட்டி டிவில போட்டிருந்தாங்க. ஓகே, சுட்டி டிவி வீடியோ இருந்தாலும் எடுத்து போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுட்டி டிவியில தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயின் மேலே காயினை எடுத்து வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க. நல்லா இருக்கு. ஆக்சுவலி அதை லைவாக இது வரைக்கும் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்ததில்ல. அப்படின்னு நீங்கள் யாராவது வந்து அந்த காயின் இதுக்கு ரூபாயோ, ரெண்டாவதுல 2 ரூபாயோ, மூணாவதுல 3 ரூபாயோ சும்மா வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அது ஆக்சுவலி அது அப்படி வராதுன்னு நினைக்கிறேன். முதல்ல 1, ரெண்டாவது, மூணாவதுல 4 வைக்கணும். கரெக்டானா? இல்ல, மூணாவதுல 8 வைக்கணும். மூணாவதுல 8 வைக்கணும். ஆமா, 2/1, 2/2, 2/3 அது மாதிரி. ஓ ஏங்க, அப்போ 1/1 இல்ல, 2/0. சோ 2/0 வந்து 1. ஓகே. 2/1 அப்ப லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2/64 சொல்றீங்களா? ஆமா. ஓகே, இப்பதான் அந்த சூட்சமே புரியுது. பாத்தீங்களா ஆடியன்ஸ், நீங்க வந்து அந்த எக்ஸாம்பிள் வந்து 2 பவர்ல வைக்கணும். 2/64 வரும். அப்ப 2/3ன்றதே 2/3 8 வந்துருது. ஓகேங்களா? அப்ப நாம வந்து இந்த ஃபார்மேட்ல வைக்கணும். முதல்ல 1, ரெண்டாவதுல 2 இல்ல, இப்படி வச்சீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இப்போ இந்த காம்பவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெய்லியும் வந்து 0%, இப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படிச்சீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 365 பேஜ் படிச்சுருக்கலாம். ரைட்டுங்களா? பட் ஒரு பேஜ் படிக்கிறது பெரிய டீல் கிடையாது. என்ன சொல்லுவோம், ஒரு பேஜ் படிக்கிறதுக்கே நம்ம என்ன ஐயோ படிக்கிறதா அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். பட் இன்ஸ்ட் ஆஃப் தட் அந்த ஒரு பேஜ் படித்தோம்னாலே 365 நாளில் 365 பேஜ் படிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களாண்ணா சின்னதா? புக் இப்பதான் வந்து என்ன ஆர்ட் ஆஃப் செல்லிங் முடிச்சாச்சு. முடிச்சிட்டீங்களா? வேல்பாரி முடிச்சாச்சு, நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து வேல்பாரி இருக்குல்ல, அந்த புக்கு இந்த புக் ஃபேர்ல போய் வாங்கிட்டு வந்தேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், போயிட்டு இருக்கு. டெய்லி 10 பேஜ் படிக்க முடியல, கொஞ்சம் கண்டென்ட் பெரிய பேஜா இருக்கு, பெரிய இதா. முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு இருக்கேன், எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். ஆர்ட் ஆஃப் செல்லிங் முடிச்சிட்டீங்க? ஆர்ட் ஆஃப் செல்லிங் சின்ன புக், அதை முடிச்சிட்டேன். நைஸ் நைஸ் நைஸ், சூப்பர்ண்ணா. நல்லா இருந்துச்சு அந்த புக். ஓகே, இப்போ இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் டெவலப் பண்ணுறதுக்கு, முக்கியமாக பணத்துக்கு மட்டும் சொல்லுவாங்க. பட் நம்ம சேனல் மோஸ்ட்லி மணி வெல்த் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது. அதனால நீங்கள் ஒரு ஓவராலாக உங்களோட பர்சனல் க்ரோத், உங்களோட கெரியர் க்ரோத், உங்களோட ஃபேமிலியோட வெல் பீயிங்காக இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது உங்களோட லைஃப்க்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். இது எப்படின்னா, காம்பவுண்டிங்ன்றது ஒரு ஜென்ரலான ஒரு டேர்ம்.
இது நீங்கள் மணியை போகும்போது மணியை ஃபோக்கஸ் பண்ணும்போது ப்ராப்பராக அந்த கே சின்ன அமௌண்ட்டை கரெக்டாக ஒரு இடத்துல கன்சிஸ்டண்டாக லாங் டைமில் இன்வெஸ்ட் பண்ணணும். ரிலேஷன்ஷிப் வரும்போது ஒரு குறிப்பிட்ட சில மக்கள்கிட்ட நம்ம ட்ரஸ்ட் ஒர்த்தியாக ஒரு லாங் டைமில் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி கெரியரை பொறுத்த வரைக்கும் இமீடியட்டாக அப்ரப்டாக டக்குன்னு நான் வந்து ஜாபில் குவிட் பண்ணிவிட்டு நான் பிஸ்னஸ் போகிறேன் அப்படின்றது இல்லாமல் படிப்படியாக எடுத்து வச்சு போனால் அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் பொசிஷனில் இருந்து கற்றுக்கிட்டு அடுத்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு எல்லாம் கிரேட் 2 போயிட்டு அப்புறம் கிரேட் 3 போயிட்டு அப்புறம் அந்த இண்டஸ்ட்ரி என்னன்னு மொத்தமாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் வந்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். பணத்தை பொறுத்த வரைக்கும் அதே தான். பிஸ்னஸ் பண்ணுறவங்க இமீடியட்டாக என்ன இந்த வருடம் இந்த ஒரே மாதத்தில் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் ஒரு கோடி ஒரு கோடிப்ப நீ பார்த்த ஆமாப்ப ஒரு கோடிப்ப இல்லை அப்புறம் வந்து என்ன சொல்றது ஸ்டாக் மார்க்கெட்டில் 50,000 ஒரே பாசிவ் இன்கம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கும் கூட. ஸோ அதெல்லாம் ஃபேக் காம்பவுண்டிங். அதனால ஒரிஜினல் காம்பவுண்டிங்கை சூஸ் பண்ணுங்க, லைஃப்பை ஜாலியாக வாழுங்க. உங்களுக்கு இந்த காம்பவுண்டிங் அண்ட் இன்ஃப்ளேஷன்னால நீங்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. காம்பவுண்டிங்கால இதெல்லாம் இன்ஃப்ளேஷன்னால எனக்கு இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி காம்பவுண்டிங்னால உங்களுக்கு ஏதாவது லைஃப்ல ஏதாவது ஒரு பெனிஃபிட் நடந்துச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்க. காம்பவுண்டிங்கோட டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் என்னன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இன்ஃப்ளேஷன் காம்பவுண்டிங் ரெண்டையுமே கமெண்ட்ல போடுங்க. ஓகே, நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணீங்கன்னா நாங்க படிப்போங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு கூட ஒருத்தர் பயங்கரமா வந்து கமெண்ட் அடிச்சாரு, நாங்க டக்கு டக்கு டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கோம். ஓகே, மற்றும் ஒரு அட்டகாசமான ஒரு பாட்காஸ்ட் டிஸ்கஷன் சீரீஸ்ல அகைன் நாங்கள் உங்களை மீட் பண்றோம். ஆனா அது கூடி சீக்கிரத்துல மீட் பண்ணுவோம். இவ்வளோ டைம்ல எடுத்துக்காது அப்படின்னு நம்புறோம். எவ்வளோ பிஸி ஷெடியூல் இருந்தாலும் எங்களுக்காக ஒரு வீடியோ, அவ்வளோதான்.